கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விசேஷித்த இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் இருக்கிற இடங்களே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எல்லாருமா வாய்களை திறந்து தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. நீர் மகத்துவராய் அற்புதராய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து காரியங்களை நீங்கள் வாக்கி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் பலமாய் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் எங்களை குடும்பமாய் நீர் கொண்டு வந்ததுக்காக துதிக்கிறோம்ப்பா. அப்படி தயவு, அப்படி பிரசன்னம், அப்படி கிருபை இந்த இடத்துல இருக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நாங்கள் துதிக்கும் போது நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கும்படிக்கு செபிக்கிறோம். தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க, எங்கள் மத்தியிலே நீர் தகப்பனே ஸ்தோத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமுடிய தாழ்த்துறோம். தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை துரிதமாய் கொண்டு வாங்க. உங்கள் நாம மாத்திரம் மயப்படட்டும். எங்கள் சேர்ந்து ஆராதிக்கிற ஆண்டவரை கடந்து வந்திருக்கிற குடும்பத்தார் மேலே ஆண்டவரே அப்படி தயவும் இரக்கமும் இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். நீரே மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இரட்சகர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவர் நாம் மயப்படட்டும். பிரைஸ் காட். அந்த நாளில் நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோம். உங்கள் கையில் பாட்டுத்தாள் கொடுக்கப்பட்டிருக்கு, அங்கே டிஸ்பிளேயில் பாடல் உங்களுக்காக பதிவிடுவாங்க. சேர்ந்து உற்சாகமாக பாடுங்க. ஆண்டோட நாம் மயப்பட்டுட்டோம். முதல் பாடலாக நம்பத்தக்கவர் நீர் வருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் வருவதானேன்னு சொல்லி ஆண்டவர் உயர்த்துவோம். அப்படி வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். என்னாகும் 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு நாளும் போய் செய்கிறவர்கள. நல்ல கைத்தட்டி உற்சாகமாக பாடுங்க இல்லையா. நல்ல ஆண்டவர் உயர்த்துவோம். அந்த கையெல்லாம் கர்த்தர் அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. பிரைஸ் காட். நல்லா கைத்தட்டி பாடலாம். நல்லா கை தட்டி பாடும். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்தி சொல்லுவோம். மனிதன் அல்ல, மனமாறிட செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவர் எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக சொல்லி பாடுவோம். எல்சடா, எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நம்பத்தக்கவர். நல்லா சேர்ந்து கை தட்டுவோமா. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகம். என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகம். நல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம். சொல்லுங்க. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் கரம். எல்லா இயேசுக்கு சித்த
முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே, எல்லாம் ஏசைக்கு சித்தனா. வாக்குவாதம், முறுமுறுப்பு. எல்ஷடாய், எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை, யெகோவா தெய்வமே, என்னை பெருக. நீங்க சொல்லுங்க, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை, யெகோவா என்னை பெருக. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர். நான் நம்புகிறவர் அவரே. மறுபடியும் நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர் ஒருவர் தானே. நல்லா கை தட்டுங்க. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். யோபு இப்படியா சொல்லுகிறான். ஒருவேளை அற்பமா உங்க வாழ்க்கை இருந்தாலும் ஆசீர்வாதமா மாற்றுவாரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கண்ணீராமாய். சொல்லுங்க, அற்பமான ஆரம்பத்தை மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கண்ணீரம் அறுக்க செய்தேன். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தே. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி, குறையே இல்ல. அவன் எல்ஷடாய், எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்ல உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்வார். எல்ஷடாய் சொல்லுங்களேன். நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் வல்லம் உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தான். பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட, பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட, புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவர். எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை, சர்வ வல்லவர். யாரும் ஒருவரே நம்மோடு இருந்து சகலத்தின் ஜெயமை மாற்றுவார். ஒருவரை சொல்லி முடிப்போம். எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை, யெகோவா தேவனே, என்னை பெருக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்ஷடாய் என்றால் அவர் தாயை போல இருதயம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாய் எப்படி தன் பிள்ளைக்கு தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்கி கொடுப்பான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்ஷடாய் என்றால் இல்லையா, மேஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் சொல்லி பைபிளில் 50% 50% சொல்லி பிப்ளிக்கலாக பேசிக்கல் இல்லையா டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. ஆண்டவர் தாயை போலவும் இருப்பாராம், தகப்பொண்ணு போலவும் இருப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னா பார்த்துங்களா, அவரால் எந்த அளவுக்கு நம்மளை புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு எதிராக யுத்தங்கள் வரும்பொழுது அவர் ஒருவரே நம்மோடு இருந்து அற்புதங்களை செய்வார். இந்த வரி இப்படி சொல்லுது இல்லையா,
அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவான்? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். அநேக நேரங்களில் ஆமென், அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பாடல் அற்புதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்னும் நம்ம உயர்த்துவோம். பிரைஸ் காட். இன்னும் ஒரு புதிய பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே. உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாராம். யோசித்து பாருங்களேன், அவருக்கு எவ்வளோ பேர் கை இருக்கும். சில நேரங்களில் அவர் காடை குறித்து சொல்லுவாங்க, அப்படி பாதம் வந்து பூமி முழுவதும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கலில் சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர் எப்படி இருப்பார்? வானம் சிங்காசனம், பூமியை அவருடைய பாதப்படி. நம்மள அவர் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாராம். நம்மளை குறித்து அத்தனை காரியங்களும் அவர் தினமும் பார்த்து நமக்காக அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவர் நம்மளை என்ன பண்ணுறாராம்? உள்ளங்கையில் வரைந்திருக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் வசனம் சொல்லி. ஏசாயா 49:16. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 45:3. ஆக நம்ம எல்லாம் இன்னைக்கு தான் ஆண்டு நம்மளை பார்த்துருக்காரு இல்லை, அன்றைக்கே நம்மளை உள்ளங்கையில் வரைஞ்சி, அன்றைக்கே இன்னாருன்னு சொல்லி, இன்னாருக்கு இந்த பிள்ளை பிறக்குன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக அற்புதமாக செஞ்சு வச்சிருக்கிறாரு. சூழ்நிலை வேணால் நமக்கு அப்படி மாறுதலாக இருக்கலாம், ஆனால் தேவன் சொன்னபடி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்து. நல்லா கொஞ்சம் உற்சாகமாய் சிரிச்ச முகத்தோட அதையும் பாடிக்கிட்டே கையெல்லாம் கொஞ்சம் நல்லா தட்டுங்க. ஆண்டவனே Praise God. Hallelujah. சொல்லி அழைத்தவரே, கைகளில் வரைந்தவர், என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீர். சொல்லுமா, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய். சொல்லுங்க. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து என்னை பெயர் சொல்லி, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னை கரம் பிடித்து நடத்தி உருவாக்கி உயர்த்தினீரே. அல்ல கை தட்டுவோமா? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? என்னை பெயர் சொல்லி அழைத்தாரு. ஒன்று இல்லாத எனக்கு உன் கிருபையை தந்தீங்களா ஆண்டவரே? இருந்த என்னை ஊத்தாய் மாற்றினீரே. சொல்லுங்க. வனாந்திரமாய், வனாந்திரமாய் வறட்சியான என் வாழ்க்கைய மாற்றினீரே. நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன் என்றும் உம் வழியில், என் வாழ்நாளெல்லாம் வாழ்த்திடுவேன் என்றும் உம் வழியில். என்னை பெயர் சொல்லி அழைத்த உள்ளங்கைகள், என்னை கரம் பிடித்து உருவாக்கி உயர்த்தினீரே. நல்ல கை தட்டி ஆமென். கைவிடப்பட்டு இருந்த என்ன உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டு என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. சொல்லுவோமா? கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே.
கர்த்தாவும்மை தாய் துதிப்பே என்றும் கரத்தில் மகிழ். சொல்லுமா, கர்த்தாவும்மை தாய் துதிப்பே என்றும் கரத்தில் பேர் சொல்லி பேர் சொல்லி என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, ஒன்றுமில் அழைத்தவரே, பிடித்து நடத்தினீரே, ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய். ஒன்றுமில்லாத எனக்கு வெற்றியை காண செய். ஒருவர் சேர்ந்து பாடுவோம். சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை பெயர் சொல்லி உள்ளம் கைகள் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்னை கரம் பிடித்து அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். வனாந்திரமாய் இருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீர், ஹல்லேலூயா. பல நேரங்களில் வனாந்திரமாக இருக்கிற வறட்சியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுறார்? நீர்வற்றாய் மாற்றுகிறார், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். இந்த பாடலில் ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். பிரைஸ் காட். பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க. உண்மையாக ஆமென். நீங்கள் கிருபை பெற்றவங்க, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் வயத்தில் சொல்லப்பட்டு என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்க, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றவங்களாக இருக்கிறோம். பிரைஸ் காட். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். இன்னொரு பாடலை இன்னும் உற்சாகமாக சேர்ந்து பாடலாம். நாம் ஆராதிக்க தேவன் நல்லவர். மூன்றாவது பாடல், அதை சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் காட். இல்லை உற்சாகமாக சேர்ந்து ஒரு வேளை தெரியலனாலும் ஒரு பாடும்போது சேர்ந்து நம்ம ஆராதிக்க தேவன் நல்லவர். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க சொல்லுங்க. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினி ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினி ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். சொல்லுங்க. ஆராதிக்கும் நல்லவர். எங்களோடு சேர்ந்து நல்ல கை தட்டி ஆண்டவரை நல்லா துதிக்கும்படியா கை தட்டுவோம். அவர் நல்லவர், நம்மை காக்கின்றவர். நம்மை காக்கின்றவர், தூதர் அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல்
சேர்ந்து பாடுங்களேன். நம்மை காக்கின்றவர் தூதர் அனுப்பிடுவார். தூதர்களை கொண்டு உதவி செய்வார். அவியாமல் இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் எந்த ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் அல்ல பாடலாமே, கை தட்டி ஆமென். என்னை விடுவிப்பார். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த ராஜாவை பார்த்து அவர் விடுவிக்கிறதுனால நல்லவர். நல்லா கை தட்டுவோமா. சிங்கங்களின் வாய்க்கு தானியேலை தப்புவித்தவர். கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன். தானியேலை பார்த்து ராஜா கேட்டான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவித்தாரா? விடுவிக்க வல்லவரே. நல்ல கை தட்டி ஆமென். ராஜா அதிகாலத்தில் ஓடி வந்து தானியேலை பார்த்து, சிங்கங்களின் வாய்க்கு உன் ஆண்டவர் தப்புவித்தாரா? உயிரோடு இந்த தானியேல் சொல்றான், எஸ் ராஜா, என் ஆண்டவர் உயிரோடு பாதுகாத்தார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய சென்று சொல்லுங்க. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் எங்கள் ஜெயமே. விடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நல்லவர். நல்ல கை தட்டி நன்றி. ஓ, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை வாழ்த்தி ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். நான் நேற்று ஒரு சின்ன ஒரு செய்தி கேட்டேன். பிரான்ஸ் நாட்டில் ஒரு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக சொல்லக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல ஒரு சகோதரிக்குள்ளே ரட்சிப்பு வந்து அவங்க ஆண்டவரை பற்றி அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னவுடனே அவங்கள எடுத்து
ஜெயிலில் போட்டாங்க. இப்போ பல வருஷங்கள் ட்ரை பண்ணி அவங்கள ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், என்னை ஜெயிலேருந்து எடுக்காதீங்க, ஏன்னா எனக்கு இங்கே நான் ஜெயிலே இருந்து 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 ஆண்டோடு பேசி 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 பழகி எனக்கும் ஆண்டருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போ நான் ஆண்டோடு ரொம்ப நெருங்கி இல்லையா, நான் ரொம்ப அவர் என் கூட பேசுகிறாங்க அவங்க. அப்போ பாருங்கள், அந்த சிறைச்சாலைக்கு மத்தியிலும் ஆண்டவரை ரொம்ப அதிகமாக பிடித்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இந்த பாடலை பாடும்போது அக்னி 7 மடங்கு அக்னியை அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கொடுக்கும்போது அவங்க அதிலிருந்து காப்பாற்றப்படுறது பெரிய அதிசயம். ஏன்னா அந்த செங்கல் சூளையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஊர்லலாம். அதில் சும்மா சாதாரணமாகவே அந்த இடத்துல போக முடியாது. சாதாரண வீட்டில் ஒரு அடுப்பு வச்சாலே அதில் தீ பட்டுட்டாலே அவ்வளோ காயமாக இருக்கும். 7 மடங்கு அக்னியில் நம்முடைய ஆண்டவர் அங்கே உலாவுகிறவராக இருக்கார். எத்தனை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா என்ன, நமக்கு அதிகமான பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வரும்போது கூட அந்த இடத்துல ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறாரு. ஒரு அற்புதமான அது பாடல் அது. பிரைஸ் காட். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். சொல்லுங்க, நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சில நேரங்களில் ஏதாவது பிரச்சனை இல்லை, அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், நிறைய பிரச்சனைக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்யூஷனாக இருக்கும். அதனால அப்படி கையை வாதி சொல்லுங்க, நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. மறுபடியும், நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. அவங்க தைரியமா சொல்றாங்க, ராஜா பார்த்து, ஆண்டவர்களை விடுவித்தாலும் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீ வச்ச சிலையை நாங்க வணங்க மாட்டோம். நல்லவர் கையை தட்டி, நாங்க சத்ருவுக்கு தலை வணங்க மாட்டோம்னு சொல்லி அவர்கள் தைரியமா ஒரு காரியத்தை சொல்றது நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். என்ன இயலாமையில் நீர் செயல்படுவீர். என்னால் முடியலங்கிற கண்டிஷனில் ஆண்டவரே நீங்கள் எனக்காக ஒரு காரியத்தை ஆப்ரேட் பண்ணுவீங்கிற ஒரு கவியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து பிரைஸ் கார்டு நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிச்சு அடுத்த காரியங்களுக்கு கடந்து போக போகிறோம். என்னோட கூட சேர்ந்து 4வது பாடலை நீங்கள் என்னோட கூட சேர்ந்து பாடும்படியாக அன்பாக கேட்குறேன். ஆண்டவர் பெரிய மலையே பெயர்ப்பாரானால் எனக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் ஏமாத்திரம் சொல்லி இந்த பாடல் சொல்லுது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை மயப்படுத்துவோம். இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ந்தார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்திருந்தார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். தடியுமாய் போன நாட்கள் ஆண்டவர் இரு பரிவாரமாய் மாற்றினார். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே.
காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரன்றார். என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். நம்ம இருக்கிற இடங்கள்ல எல்லாருமே கொஞ்ச நேரம் எழுந்து நல்ல ஆண்டவரை உயர்த்தி பிற்பாடு நம்ம அமர்ந்து கொள்ளும். கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் ஃப்ரீயா நல்ல ஆண்டவரை உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுவோமா? என் தேவன் கையை உயர்த்தி என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் நான் உன்னை மறக்கவே இல்லைன்னு அப்பா எப்போதும் ரெண்டு கைகளை சிலுவையில் கொடுத்தாரே. என் தேவன் எனக்காய் ஏதாவது செய்வார். மறந்தது என் தேவன் எனக்காய் ஏதா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? ஏதாவது செய்வாரு. மறந்தது என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. Let's glory. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன். கண்களை மூடி அப்பா பார்த்து என் தேவன் எனக்கா ஏதாவது ஒன்று செய்வாருமா? எத்தனை பேர் வாய்களை திறந்தால் அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்வீங்கப்பா. நம்ப முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவர் அல்லவாய் திறந்து என் தேவன் எனக்கு ஏதாவது ஒன்று செய்வார். இந்த பட்டணத்தில் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம், ஒரு முகாந்தரம் ஓ தேவன் வச்சிருக்கிறாரே. அநேக நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கிறாங்களே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். அவரால நம்மளை மறக்க முடியல. I'm not forget you. என்றாகிலும் மறந்தது உண்டா? தேவன் glory. எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் அப்படி காயங்கள் எனக்கு, ஒரு பட்ட பாடுகள் எனக்கு. என்னை யாருமே பார்க்கல, யாருமே கவனிக்கல, யாரும் என்னை குறிச்சு ஒரு கன்சிடர் பண்ணவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்காக தம் சொந்த குமாரனையே கொடுத்தாரு. மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காது இருப்பது அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாத அவன் மாலை வேளையில ஓ நல்ல ஒரு கையை தட்டி ஆண்டவர் எனக்காக தம்முடைய சொந்த குமாரனையே எனக்கு தந்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா. கிரகிக்க முடியல, என்னால ஏத்துக்க முடியல. எனக்கா அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை எனக்கு நான் எப்படியா இருக்குன்னு நினைச்சேன்.
ஆனா கிரகிக்க முடியாத, ஏற்றுக்க முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்கிறவரா நம்ம தேவன் இருக்கிறாரு. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, கிரகிக்க முடியா காரியம். நீங்களே பாடுங்க, சர்வஞானியே. கிரகிக்க முடியல. எனக்கு அப்படி ஒரு அற்புதம், எனக்கு அப்படி ஒரு விடுதலை, என் மேலே ஆண்டவர் உள்ள நேசம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி. ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. எத்தனை பேர் இரவும் பகலும் ஆண்டவர் நமக்கு உறங்காதவராய் தூங்காதவராய், சரியானவர் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, மறந்தாலும் நான் ஒண்ணு மறக்கலன்னு சொல்லி நமக்காக கண் விழித்து அவளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தாயை போல் ஆண்டவர் இருக்கிறாரு. நம்ம முடிஞ்ச கொஞ்ச நேரம் நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவர் உயர்த்துவோமா? நீதானையா இதுவரை இதுவரை எப்படி நான் நன்றி சொல்வேன்? எப்படி நான் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி நன்றி யா. கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி. என்னை மனதாமல் நினைத்தீரையா. உன்னை மறக்கல சொல்வே. அப்ப நல்லா உயர்த்தி என் பலவீன நேரத்தில் பலம் தந்தீங்களப்பா. சுகமானேன் உங்க தழும்புகளா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன இந்த நேரத்தில் என் பலவீனத்தில் மாற்ற தந்தீரையா. சுகமான சுகமான தழும்புகள சுகமான என் குடும்ப மருத்துவரே. சுகமான சொல்லுங்க, அவர் தழும்புகளால் சுகமான நன்றி கோடி கோடி நன்றி.
சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைச்சு, சோர்வெல்லாம் கர்த்தர் மாற்றி, கட்டுகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி நம்முடைய மகிமையால் ஆமென் அற்புதம் செய்வார். தடைகளை உடைத்தீரையா, தள்ளால் விடவில்லையே. நீங்க பாருங்க, தடைகளை மாற்றுகிறவர் நமக்கு முன்பாய் செல்லுகிறார். சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குதன் தேற்றினீரே. சொந்து போன ஒரு கழுகு சுமக்கிறது போல சேர்ந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஒரு முறை சொல்லி முடிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா. டாடிக்கு கோடி நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூப்பா, நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. எங்களை மறக்கலப்பா, இரவெல்லாம் காத்து கொண்டீங்க, தடைகள்லாம் உடைச்சிங்க, பலவீனத்தெல்லாம் மாத்துறீங்க, அப்படி சிலுவை அன்பினால இணைத்து கொண்டீங்க. எங்க குடும்ப மருத்துவர் எங்களுக்கு அற்புதம் செய்து இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி. அப்படி பாதுகாப்பு எங்களுக்கு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க அப்பாவுக்கு நல்ல நன்றி சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கையை தட்டி உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், இந்த மாலை வேளை துதிக்கிறோம். ஓ ராஜாதி ராஜா, தேவ கிருபை இந்த இடத்தை மூடுவதாக, உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் மூடுங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ற எங்களை ஒரு நாள் கைவிடல சாமி. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமை எடுத்துக்கொள்ள. எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். ரட்சகர் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மறுபடியும் நல்ல ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise God.